அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே. யாரு பாயா? அடே வாங்க பாய், என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே, கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன். பிளான் பண்ணிட்டு வந்தா பாட முடியாது, என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். ஓ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். அந்த ஆள் என்ன சொன்ன? தமிழர் திருநாள், இயற்கையை போற்றும் திருநாள், விவசாயிகளை மதிக்கும் திருநாள் என்கிற அடையாளத்தோடு நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் சூரியனுக்கு படையல் வைப்பது, வழிபடுவது, மாடுகளை வணங்குவது. எனவே இது தமிழர் திருநாள் என்று மட்டுமே அடையாளப்படுத்த வேண்டும். இதில் வணக்கத்திற்கு இடமில்லை, வழிபாட்டிற்கு இடமில்லை, சடங்குக்கும் இடமில்லை. ஏன் என்ன சொன்ன? கந்தனே உனை மறவே. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? என் நினைவுக்குள்ள எப்படி முருகன் வந்தார்? நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். எனக்குள் எப்படி இந்த பாட்டு வந்தது? ஏன்னா இதுதான் தமிழ்நாடு. அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா நாலடியார் திருப்புகள் எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு நீ என்னதான் சொந்தமா இருந்தா கொஞ்சம் தள்ளி உட்காரு. இங்கே இருக்கிறாங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன்.